அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நேற்று நம்ம கணிப்பு வந்து 648 545 இதுதான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இதுக்குரிய ரிசல்ட் வரலை. ஸோ இன்றைக்குரிய அந்த ரிசல்ட் வந்து நாளைக்கு 2 மணிக்கு வரும். ஸோ நாளைக்கு நம்ம வந்து நேற்று எடுத்த கணிப்பு 648 545 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துடணும். 2 மணிக்கு இதுக்குரிய ரிசல்ட்டு எப்படி வரப்போகுது, அதுக்கு நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நாளைக்கு திரும்பி 3 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக நாளைக்கு வந்து யார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சொர்ண கேரளம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்குரிய ரிசல்ட்டு தெரிஞ்சால் தான் நாளைக்குரிய கணிப்பு எடுக்க முடியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்போ நாளைக்கு 2 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது, அடுத்தது 3 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம், எந்த பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு என் சைட்லேருந்து ஒரு நம்ம சேனல் மூலயமா ஒரு விஷயத்தை தகவலை சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த சொர்ண கேரளம்னு எடுத்துக்கோமே. இந்த சொர்ண கேரளத்தில் கடைசியாக வந்த இந்த 3 ட்ரா ரிசல்ட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே 370 இருக்குது. சரி, நம்ம அந்த ரிசல்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக சொர்ண கேரளத்துக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 048. ஓகே, 048. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 537. ஸோ நான் வந்து கடைசியாக என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த இந்த 3 ரிசல்ட்டையும் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பொதுவாக இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதை வச்சு தான் நாளைக்குரிய கணிப்புகள் எடுப்போம். இருந்தாலும் இது ஒரு புது மெத்தட் தான். இது மூலயமா ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டை தான் நம்ம கணிப்பாக பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்கு 3 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது, 2 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது. 2 மணிக்கு நம்ம ஏற்கனவே இது கெஸ்ஸிங் பார்த்தோம். நாளைக்கு 3 மணிக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இந்த 3 சார்ட்லேருந்து நான் எடுக்கக்கூடிய எண்கள் என்னென்னா 370 048 சாரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா 537. நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம பவர் எடுக்க போகிறோம் நண்பர்களே. இப்போ இதுலேருந்து பவர் சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வருது பவரில் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்ப்போம். ஸோ இதில் காமனாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 3க்கு 0, 0க்கு 5. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு பக்கம் நான் ஜஸ்ட்டு எழுதிக்கிறேன். நான் வந்து எழுதி காமிக்கிறவங்களுக்கு 3க்கு 0, 0க்கு 5, 7க்கு 4, 4க்கு 3, 0க்கு 8, 8க்கு 7. சரி, இப்போ நம்ம பவர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து திரும்ப சொல்கிறேன், சொர்ண கேரளம் அப்படிங்கிற கம்பெனிக்கு கடைசியாக வந்த இது போன வாரம், இது வந்து அதுக்கு முன்னாடி வாரம், இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வாரம். இந்த 3 சார்ட்டையும் எடுத்து பார்த்தா ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையில் 370, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை 048, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை 537. இந்த 3 ரிசல்ட்டையும் எடுத்து இப்போ நம்ம பவரில் பார்க்குறோம் அப்படின்னா 3க்கு 0, 0க்கு 5னா அப்போ 5க்கு அப்புறம் என்ன வரும். அதே மாதிரி 7க்கு 4, 4க்கு 3னா அதுக்கு அடுத்து என்ன வரும். 0க்கு 8, 8க்கு 7னா அதுக்கு அடுத்து என்ன வரும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக சொன்னால். இப்போ வந்து நம்ம பவர் சார்ட்டில் நம்ம வந்து 2 விதமாக பவர் பார்க்குறோம். இதில் என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல வேணாம். இதில் ஜஸ்ட்டு சொல்கிறேன். 1 2 3 4 5, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதில் இடம் பத்தலைன்னு இந்த இடத்துல 6 7 8 9 0. இது வந்து பவர் சார்ட் நம்பர் 1, இது வந்து பவர் சார்ட் நம்பர் 2. அதே மாதிரி தான் 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 7 8 9 0 பவர் சார்ட்டில் 2ஆக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 3 ரிசல்ட் வந்தது எப்படின்னா 3க்கு 0, 0க்கு 5, 7க்கு 4, 4க்கு 3, 0க்கு 8, 8க்கு 7 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 3க்கு 0, 0க்கு 5னா அப்புறம் என்ன வரும்ன்றத சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 3க்கு 0, ஓகேவா. இங்கே
3க்கு 0, 0க்கு 5, 0க்கு 5 அப்படிங்கும்போது அப்போ 5க்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3க்கு 0, 0க்கு 5. அப்போ 5க்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது 3க்கு 0 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 5 இருக்குது. அதே சேம் பேட்டர்ன். அப்படிங்கும்போது 3க்கு 0, 3க்கு 0, 0க்கு 5னா அப்போ வந்து நம்மளுக்கு 5க்கு 8 தான் வரணும். அந்த 5க்கு 8 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறோன்னா 1, 5க்கு 7 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8 ஏ போர்டில். ஓகேவா? சரி, அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். பி போர்டில் என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து 7, 7க்கு 4, 4க்கு 3. ஸோ இந்த இடத்துல பவர் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது 7க்கு 4, 4க்கு 3 அப்படிங்கும்போது இந்த ஒரு பேர் முடிஞ்சிருச்சு. எப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது 1, 2, 3. ஏன்னா இப்படி இந்த பேட்டர்னில் வர திருப்பி 6 அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அப்படிங்கும்போது இந்த 3க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 3க்கு 0, இந்த இடத்துல 7, 4, 4க்கு 3 அப்படிங்கும்போது அந்த 3 விட்டுட்டு இங்கே இருக்கிற 3க்கு 0. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் 0 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சி போர்டில் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 8, 7. அதாவது உங்களுக்கு இப்படி திரும்பவும் சொல்கிறேன், இந்த சார்ட்டு 3 நாள் ரிசல்ட்டில் 3305743 087 இதுதான் இந்த 3 நாள் வந்த சார்ட். அந்த ரிசல்ட் படி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் 3க்கு 0, 0க்கு 5னா நம்ம ஏ போர்டில் 7, 8. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 4, 4க்கு 3 அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0. சி போர்டில் 0க்கு 8, 8க்கு 7, 0, 8, 7 அப்படிங்கும்போது இந்த 7 விட்டுறோம். எங்கன்னா இந்த இடத்துல இருக்க 7 விட்டுறோம். அந்த 7 விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 087 அப்படிங்கும்போது 087 அப்படின்னா 7க்கு வந்து 087 அப்படின்னா 7க்கு ஒரு வேளை என்னவா வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 087 0க்கு 8, 8க்கு 7 அப்படிங்கும்போது எல்லாம் மைனஸில் தான் போகுது. அப்படின்னா நம்மளுக்கு 7க்கு வந்து பவரில் பார்த்தால் இப்போ 4 தான் வரணும். ஆனால் 4 வந்து நம்ம நேற்று எடுத்த கணிப்பு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஏற்கனவே 545 அப்படிங்கிற மாதிரி 5 வருங்கிற மாதிரி கணக்கில் வச்சுருக்கேன். 087 7க்கு வந்து 4 வராமல் 5 வரலாம். அப்படின்னா ஒரு வேளை 3க்கு 0னா 7க்கு 4. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 4 வரணும், இல்லை 5 வரணும். ஆனால் நம்ம ஏற்கனவே கணிப்பு என்ன எடுத்திருக்கோன்னா 545 இது கணக்கு எடுத்திருக்கோம். சப்போஸ் நாளைக்கு 2 மணி ரிசல்ட்டில் இந்த 5 சி போர்டில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4 தான் சி போர்டில் வரணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் 4ஐயே கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம நேற்று எடுத்த கணிப்புகள் ஏற்கனவே வந்து 648ம் 545ம், அதாவது நாளைக்குரிய 2 மணிக்குரிய கேசிங் ஏற்கனவே நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நாளைக்கு 3 மணிக்குரிய கேசிங் நம்ம பார்க்குறது 704, 804, பிசியில் 05 அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஏபிஎஸ்சி பிசி அதெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா நாளைக்கு 2 மணி ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்தது 3 மணி ரிசல்ட் அப்படின்றது வரதுனால நான் இதுதான் வந்து நம்ம 3 மணிக்கு ஏரிய கேசிங்காக நம்ம பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கேசிங். இதில் வந்து ஆல் போர்டு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 0, 0வும் 4. ஸோ இதுதான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ம் 5ம்.
ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.